அனைவருக்கும் வணக்கம். இந்த 70 ஆண்டு காலமாக மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியினை கொடுக்காம இயற்கை வளங்களும் சூறையாடி லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி பெருத்து போய் கிடக்கு. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லாத சூழ்நிலையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார். அவர் தொடங்கின காலத்திலேருந்து நம்மளை எந்தெந்த மாதிரிலாம் நம்மளை வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, நமக்கான அதிகாரங்கள்லாம் எது நம்ம இந்த தமிழர்களுக்கான அதிகாரம் எது இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி நம்மளை பற்றி பறிக்கப்பட்டது, இதை பற்றி எல்லா இடத்துலையும் நல்லா விழிப்புணர்வாக அவர் கருத்துக்களை எல்லா இடத்துலையும் வச்சார். அந்த கருத்துக்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் அவர் வேற பல்வேறுபட்ட அவதூறுகள் எப்போவுமே வந்தவண்ணே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கூட கருத்தியெல்லாம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் கூறும்போது அவர் முதலே போய் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லுங்க. கருத்தியெல்லாம் அவரால் ஃபேஸ் பண்ண முடியலை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அப்போ விஜயலட்சுமி போய் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா அவரோட குற்றம் இருக்குல்ல, அப்போ குற்றத்திற்கு அவதூறை அவர் அவதூறை கையில் எடுக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் அவர் என்ன கருத்து முன்வைக்கிறாரோ அந்த கருத்துக்கு பதில் தான் சொல்லணும். சம்மந்தம் இல்லாமல் அவர் பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் அவர் பேசுகிறாருன்னா அவரை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அண்ணன் பாண்டே அவர்களும் அப்படி தான் இப்போ பேசினார். அவர் பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு, தனிச்சு போட்டிட்டா பிஜேபியும் தனிச்சு போட்டுட்டா நம்ம ஒரு ஓட்டு கூட பிஜேபி கூட வாங்கிறாது அப்படிங்கிறாரு. தனிச்சு எப்படி போட்டியிட முடியும்? தனிச்சு தானே. இப்போ 2 பேர் ஓட்டப்பந்தயத்தில் 2 பேரும் தான் ஓட 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஓடுறதுக்கு பேர் ஓட்டப்பந்தயமாக எடுத்துக்க முடியுமா? தனிச்சுன்னா 2 பேரும் தனியாக நிற்கணும். மக்களுக்கு யாருக்கு அதிக ஆதரவு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குல்ல. அப்படி மக்கள் ஆதரவு, இன்னைக்கு இளைஞர்கள் ஆதரவு நிறைய பெருகி வர்ற ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். 2026 கட்டாயம் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போதைக்கு தான் உங்களோட நிறைய இன்னும் நாங்கள் நிறைய பேசப்படாத சில உண்மைகள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து இந்த நாட்டை எந்த அளவுக்கு குட்டியச்சல் ஆக்கி வச்சிருக்குங்கிறது மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் செய்வோம். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த இயற்கை வளர்ப்பை இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நமக்கு ஒரு பிடிமானம் இருக்குது. இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த சொந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் அயல் தேசங்களில் போய் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த ஊரில் குடிக்க தண்ணி இல்லை, காசுக்கு விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். படிக்க கல்வி இல்லை, எல்லாத்தையும் வியாபாரமாக்கி தனியார்கிட்ட கல்வித்துறையை ஒப்படைச்சு அவ்வளோ ஒரு ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளை கொண்டு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூடம் ஜூன் 1ஆம் தேதி தொடங்க போகுது. அப்போ லட்சக்கணக்கில் எங்கே பணம் கடன் வட்டிக்கு வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படியே கவர்மெண்ட்டில் கல்வி கடன் வாங்கினாலும் கல்வி கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு குடிக்க தண்ணி இல்லை, படிக்க இலவசமாக இல்லை, மருத்துவம் சொல்லவே வேணாம். இன்னைக்கு அந்த நீட்டிலும் அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவர் பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு மருத்துவராக வர்றவன் நமக்கு பொதுவாக மருத்துவம் பண்ணுவானா வியாபாரம் பண்ணுவானாவ? இன்னைக்கு மருத்துவத்தில் மிகப்பெரிய வியாபாரம். கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுமே பிரசவம் எல்லாத்துக்கும் குழந்தை பெற்றுக்கிறக்கூடியது இருக்குது. ஆனால் அந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 90% பேருக்கு இன்றைக்கி சிசரியன் பண்ணி குழந்தை பிறகு அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பிறக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. அதையும் போக குழந்தையே இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. டெஸ்ட் டியூப் எப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாட்டை சீரழிச்சத்தை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாரும் சிறந்த தலைவர்கள் யாருமே இல்லை. ஒரு கருத்துக்களை ஒரு தலைவர் முன்வைக்கும் போது அவர் மேலே அவதூறை தொலைக்கிறதுக்கான அவதூறுகளை போடக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே அதிகபட்சமாக இருக்கா. இது எல்லா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இளைஞர்கள் இதெல்லாம் பார்த்து நமக்கான எதிர்காலத்தை நாம தான் திட்டமிட வேண்டியிருக்கு. 2026 அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டில் முதல்வராக்கி நமக்கான அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்து இந்த தமிழ்நாட்டையும் மீட்டெடுக்க வேண்டிய இந்த இந்தியாவுக்கே முன் உதாரணமாக விளங்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.